இன்றைக்கி வந்து பாவக்காயை குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பாவக்காய் சில்லி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இப்படி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெறும் மிளகாய் பொடி, உப்பு, தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குவோம். இது எப்படி ஜீரகம், ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா எல்லா பாவக்காயும் உப்பு மிங்கிள் ஆகிற மாதிரிக்கு பெசரிக்கணும். நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் போடலாம். இந்த சின்ன குறிப்பாக எடுத்துக்கோங்க. பாவக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு முந்தையே அரிஞ்சு உப்பு போட்டு வச்சிடறோம். வைக்கக்குள்ள அதிலிருந்து நீர் விடும். அந்த நீர்லேயே நம்ம வந்து முக்கால்வாசி வதக்கிக்கலாம், தண்ணி தெளிக்காமலே. அப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லாவே ஃபுல்லாக வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தண்ணி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல எண்ணெயிலே வதங்கினதுனால வெங்காய ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வதக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லது.